தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/8/2015 சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை 9:59 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, உன்னத பலன் கொடுக்கும் யோகங்கள். எல்லாருமே ஏதாவது ஒரு யோகத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த யோகம் சிலருக்கு செயல்படுது, சிலருக்கு செயல்படலை. ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கின்றன. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான யோகம் இருக்குது. சிலருக்கு குபேர யோகம் இருக்கும், சிலருக்கு காலசர்ப்ப யோகம் இருக்கும், சிலருக்கு சுமித்ரா யோகம்னு இருக்கும், சிலருக்கு குரு மங்கள யோகம் இருக்கும், சிலருக்கு சரஸ்வதி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கும், சிலருக்கு சந்நியாச யோகம் இருக்கும், சிலருக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும், சில ஜாதகத்திலே பர்வத யோகம் இருக்கும், பாஸ்கர யோகம் இருக்கும், அதே மாதிரி ஹம்ச யோகம் இருக்கும். இப்படி எத்தனையோ யோகங்கள் இருக்கின்றன. இந்த யோகங்கள் எல்லாம் நம்முடைய ஜாதகத்திலே எப்பொழுது நமக்கு செயல்படுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யோகம் செய்கின்ற அந்த கிரகங்களுக்குரிய திசாபுத்திகள் நடைபெறுகின்ற பொழுது தான் அந்த யோகம் செயல்படும். இப்போ குருச்சந்திர யோகம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய ஜாதகத்திலே குருவுக்கு சந்திரன் 4ஆம் இடத்திலே இது மாதிரி கேந்திரங்களில் இருந்தால் குருச்சந்திர யோகம் என்று போட்டிருக்கும். அந்த குருச்சந்திர யோகம் குரு திசை வந்துச்சுன்னா செயல்படும். குரு புத்தி சந்திர புத்தி காலங்களிலே செயல்படும். அல்லாத மற்ற புத்திகள் வருகின்ற பொழுது அந்த யோகம் இருப்பதனாலே பலன் உண்டே தவிர அது செயல்படாமல் தான் இருக்கும். ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட யோகங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் யோகம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும்னு தான் நம்ம விரும்புகிறோம். அதுக்கு முற்பிறப்பினுடைய தொடர்ச்சியின் விளைவாகத்தான் நமக்கு இந்த யோகங்கள் ஜாதகத்திலே வருகின்றன. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனை குல சம்பத்தாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லி ஜாதகம் கணிக்கின்ற பொழுது முன்பெல்லாம் எழுதுவார்கள். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனை குல சம்பத்தாம், குல சம்பத்தை பொறுத்து வர்த்தகம், பதவி பூர்வ புண்ணியானாம், பூர்வ புண்ணியத்தை பொறுத்துத்தான் பதவிகள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு யோகங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் முற்பிறப்பிலே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த ஆயிரக்கணக்கான யோகங்களிலே அதியோகம்னு ஒரு யோகம். லக்னத்திலிருந்து 1, 4, 7 ஆகிய கேந்திரங்களிலே கிரகங்கள் என்றால் அதியோகம் என்று பொருள். 4 மூலைகளிலும் சிலருக்கு கிரகங்கள் இருக்கும். கேந்திராதிபத்திய யோகம் அப்படி இருந்தால் 100 வயது வரை வாழக்கூடிய ஆற்றல் உண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காரியாபட்டிங்கிற ஊரில் பத்மநாபன் ஒருத்தர் இருந்தார். 120 வயது வரை வாழ்ந்தார். அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வதற்கு ஏராளமான மக்கள் அவரை பார்க்க வருவார்கள். விருதுநகருக்கு அருகிலே அவருடைய வீடு இருந்தது. இப்பொழுது அவர் அமரராகிவிட்டார். பொதுவாக 100 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்தால் ஜாதகத்திலே அதியோகம் இருக்கும். அவருடைய ஜாதகத்திலே அதியோகம் இருந்தது. அதே போல் அனபாயோகம்னு ஒரு யோகம். அந்த யோகம் எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னா, சுக்கிரனுக்கும் சனிக்கும் மத்தியிலே சந்திரன் நிற்பது. சந்திரனுக்கு 12லே குரு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் இந்த யோகம் உண்டு. இந்த அனபாயோகம் இருந்தால் அவர்களுக்கு கௌரவமான வாழ்க்கை அமையும். அதற்கு அடுத்தது ரொம்ப பேர் இப்போ ஐஏஎஸ் அதிகாரியாக வர வேண்டும், ஐபிஎஸ்ஸாக வர வேண்டும்னு விரும்புவாங்க. ஜாதகத்தை காட்டுகின்ற பொழுதே இப்போ +2 முடிச்சுட்டாங்க, இனி ஐஏஎஸ்ஸாக வர பிரியப்படுறாங்க, என்னுடைய மகள் ஜாதகம் நன்றாக இருக்கிறதான்னு பார்க்க சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம். அந்த யோகம் இருந்தால் அதிகாரத்துவ யோகம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக வரலாம். சந்திரனுக்கு கேந்திரத்திலே குரு நின்றால் கஜகேசரி யோகம். அவர்களெல்லாம் பாக்கியசாலிகளாக விளங்குவார்கள். அதே போல் அனைவரும் போற்றுகின்ற வாய்ப்பு வரும். ஆணையிடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. அதை செய் இதை செய் என்று ஆணையிடக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு வர வேண்டுமானால் கஜகேசரி யோகம் அவர்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அதே போல் விபரீத ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டு. திட்டமிடாமல் செய்கிற காரியம் அவர்களுக்கு வெற்றி பெறும். விபரீத ராஜயோகம் என்றால் 2 முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை இருப்பது. இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு யோகம் உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். அந்த உங்கள் ஜாதகத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள், எந்த யோகம் இருக்கிறது என்று பாருங்கள். சரி, அந்த யோகம் வந்துவிட்டது, அந்த யோகத்துக்குரிய திசாபுத்தி நடக்கிறது, அப்படியும் அந்த யோகம் செயல்படவில்லை என்றால் என்ன செய்வது? அந்த யோகத்துக்குரிய அதிபதிகள் யார், அவர்களுக்குரிய இடம் எது, அவர்களை எந்த கிரகம் பார்க்கிறது, அது யாரின் சாரத்திலே இருக்கிறது என்று பாதசார பலம் பார்த்து அதற்குரிய திருக்கோயில்களுக்கு சென்று நீங்கள் அந்த தெய்வங்களை பூஜித்தால், அந்த தெய்வங்களை நேசித்தால், அந்த தெய்வங்களுக்குரிய பாடல்களை வாசித்தால் அந்த யோகம் உங்களுக்கு செயல்படும். இப்போ ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, ஆனால் அது செயல்படலை, குரு நீச்சமாக இருக்கும் ஜாதகத்தில். அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நீச்சம் பெற்ற குரு இருக்கிற இடத்தை பார்க்க வேண்டும். மகரத்தில் இருக்கும். அதை பார்க்கிற ஒரு கிரகம் பலமான கிரகமாக இருந்து
அதை இயங்க விடாத ஒரு எதிரியான கிரகமாக இருந்தால் அவர்கள் திசை மாறிய தென்முகக் கடவுளை வழிபட வேண்டும். குரு என்று சொன்னாலே தென்முகக் கடவுள் தெற்கை தான் பார்த்துருக்கோம். தெற்கே பார்க்காத குரு இருக்கிறார்களே, அந்த குருவை தேடிச் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் ஒவ்வொரு தெய்வங்களும் திசை மாறிய தெய்வங்கள் உலகெங்கும் இருக்கின்றன. புராதன கோயில்களில் இருக்க வேண்டும். ராஜாக்கள் கட்டிய கோவில்கள் புராதன கோயில்களிலே அப்படி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் தேடிச் சென்று வழிபாடுகள் செய்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகமும் துரிதமாக இயங்கும். எப்படி உரம் போட்டு பயிரை வளர்க்கிறோமோ அதுபோல் உற்சாகத்துடன் இந்த தெய்வங்களையெல்லாம் நீங்கள் தேடிச் சென்று வழிபட்டு பரிகாரங்களை செய்தால் பலன்கள் உடனே கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் உங்கள் ராசியையும் சனி பார்க்கின்றார். தொழில் அதிபதியாக விளங்குகின்ற சனி பார்வை இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் ஒரு சிலருக்கு நிறைவேறும். அது மட்டுமல்ல, வேலையில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு சுயதொழில் தொடங்கும் எண்ணத்தையும் வளர்த்து கொள்வார்கள். ரிஷபராசி நேயர்களே, உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். எதை தொற்றாலும் விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் அனுமானை வழிபட்டு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, 6இல் சந்திரன் உலாவரும் இன்றைக்கு உன்னத வாழ்வமைய உறவினர்கள் உதவி செய்யும் நாள். ஊக்கத்தோடு சில காரியங்களை நீங்கள் செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் திட்டமிடாத காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையலாம். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. புதனின் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எனவே மாலை நேரத்தில் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். கன்னிராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கும் நாள். நீண்ட நாளைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பாராட்டும் புகழும் கூடும். கிழமை சனி என்பதால் இன்றைக்கு சனி பகவானை வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். துலாம் ராசி நேயர்களே, உச்ச சனியின் ஆதிக்கத்தால் உள்ளம் மகிழும் நாள். கூட்டாளிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். வீடு முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு செல்லுங்கள். சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். வேண்டிய உதவிகளை நண்பர்கள் செய்து கொடுப்பார்கள். கூட்டாளிகளாலும் லாபம் உண்டு. கூடிய சீக்கிரம் நீங்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற திட்டத்தை இன்று நிறைவேற்றிக் கொள்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் அளவுக்கு கிரக நிலைகள் இன்றைக்கு நல்ல நிலையில் இயங்குகின்றன. ஒரு சிலருக்கு கடல் தாண்டும் வாய்ப்புகள் கூட வரலாம். ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபம் உண்டு. பாதியில் நின்ற கட்டிடப்பணி மீதியும் தொடருவீர்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். கும்பராசி நேயர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பகை நீங்கி பாசம் கூடும். நேசித்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. பாகப்பிரிவினைகளில் இருந்த இழுபறி நிலை இன்று மாறும். அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்வதுதான் நல்லது. எதிரிகளின் தொல்லை இதுவரை இருந்திருக்கலாம். இன்றைக்கு குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் புதனின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் சனிக்கு உரிய கிழமையான சனிக்கிழமை என்று வருவதால் சனியை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள்.
மீனராசி நேயர்களே, தேக நலனில் தெளிவு பிறக்கும் நாள். தேங்கி நின்ற காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறப் போகின்றன. இல்லத்தில் நடைபெற வேண்டிய சுபகாரியம் பல நாட்களாக தடையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வீடு கட்டு முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பயணத்தால் உங்களுக்கு பலனுண்டு. கடன் சுமை குறையும். பாதியில் இந்த பணிகள் மீதியும் தொடரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.